திரு பாலச்சந்திரன், இங்க இந்த தேர்தல் ஒரு அலையே வீசாத தேர்தல் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னதா சொல்லப்பட்டது. இப்ப வாக்குப்பதிவு சதவீதம் கூடினதுக்கு அப்புறம் இது எங்களுக்கான அலை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மதிப்பீடு தான் இப்பயும் தொடருதா? இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த தாவேக்காவை இவ்வளவு சீரியஸா எடுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இஷ்டம் போல பேசிட்டு இருக்காங்க. இதுல கோயம்பேடுல கூட்டம் கூட அத்தனையும் எங்க ஓட்டு திட்டம் போட்டு அவங்க தமிழ்நாடு அரசும் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி திட்டம் போட்டு அவங்கள பஸ் வசதி கொடுக்காம விட்டாங்கன்னு சொன்னாங்க. தீபாவளி சமயத்துல இந்த கம்ப்ளைண்ட் வருது, ஒவ்வொரு சமயத்துல இந்த கம்ப்ளைண்ட் வருது, அதிக பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டதா அல்லது அவங்களுடைய தலைவர்கள் ஒருத்தர் சிஎம் ஃபார்மர் சிஎம் சொல்லி கூப்பிட்டாரு. அவங்களுக்கு அரசியல் புரியலையா, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக சொல்றாங்களா? அதனால அதை நம்ம அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை. நீங்க 2021 பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாக சொல்லப்பட்டது இவர் எடப்பாடி தோத்து போயிட்டாரு. அந்நேரம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததா? இல்ல. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா 80 சீட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய ஆளுமை இல்லாத நேரத்தில் 80 சீட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நடந்தது என்னன்னா, அவர் உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி வன்னியர் கொடுத்ததை கம்ப்ளீட்டா முக்குலத்தோட சதன் சைடுல எலிமினேட் பண்ணிட்டாரு. அது திட்டம் போட்டு தான் பண்ணாரு. அதனால ஓபிஎஸ் வீக் ஆயிருவாரு. ஆனா ஓபிஎஸ் மட்டும் வீக் ஆகல, ஏடிஎம்கே வீக் ஆயிருச்சு. தட் இஸ் வாட் ஹேப்பன். 2021 ஆன்டி இன்கம்பன்சியும் இல்ல, ப்ரோ இன்கம்பன்சியும் இல்ல. திஸ் இஸ் வாட் ஹேப்பன். 2026 ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, குறிப்பிடத்தக்க அளவுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. நோபடி கேன் டினை. ஏன்னா அவங்க அத்த காரியம் பண்ணிருக்காங்க. போற இடத்துல சிஎம் எங்களுடைய திட்டங்களும் நன்றாக இருந்தன, செயலாக்குறதுலயும் குறை இருந்தது. இல்ல முக்கியமான விஷயம் பாருங்க, எதிர்கட்சியில் லா அண்ட் ஆர்டர்னு பேசுவாங்க, அதுக்கப்புறம் போதை இதை பத்தி பேசுவாங்க. இவர் சொன்ன வளர்ச்சி திட்டங்களை பத்தி வாய் திறக்கவே மாட்டாங்க, திறக்க முடியாது. அப்ப மக்களுக்கு அந்த வளர்ச்சி திட்டத்தை பத்தி ஒண்ணுமே தெரியலையா? அதுக்குன்னு சொல்லி நம்பி ஓட்டு போட மாட்டாங்களா? அதனால ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு. விஜய் இஸ் a factor, there is no doubt. இது கள நிலவரம் ஒன்றாக நீங்க சொல்ற மாதிரி அதை ஃபேக்சுவலா பார்க்கிறது ஒன்றா இருந்தாலும், பரப்புரைகள்ல முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கிய பரப்புரைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது யங் ஓட்டர்ஸ் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவங்கள வாக்களிக்க வர வச்சிருக்கு, அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றது. இல்ல, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா நிறைய பேர், எல்லாரும் இல்ல, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி கிடையாது. அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஏடிஎம்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், வேட்பாளர் ஏடிஎம்கே வேட்பாளர் போனபோது ஒரு வீட்டுக்கு போனபோது ஒரு 8 வயசு பையன் அவரை சுத்தி 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 விசில் அடிச்சானா. 8 வயசு பையன். அவன் நிச்சயமா விஜயுடைய ஃபேன். அதே மாதிரி இன்னொரு வீட்டுல ஒரு பெண் சொல்லியிருக்கு, குழந்தை ஸ்கூலுக்கு போற பொண்ணு அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கு, விஜய்க்கு ஓட்டு போடல நான் ஃபெயில் ஆயிருவேன் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கிடையாது. ஓட்டுரிமை உள்ளவங்கள்ல அத்தனை பேருமே விஜயால் ஈர்க்கப்பட்டு ஓட்டு போட்டாங்களா? இன்னொன்னு, எத்தனை இளைய வாக்கு, இன்னும் நமக்கு அந்த அனாலிசிஸே கிடையாது. இந்த ஏஜ் குரூப் பத்தி நமக்கு ஏதாவது ஃபார்ம் ஃபிகர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கா? அப்படி வராத போது நம்ம எப்படி ஆன்டிசிபேட் பண்ண முடியும் அல்லது ஃபோர்ஸ் பண்ண முடியும்? ஒரு பரப்புரை அவங்க ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி பேசுறாங்க. என்ன நடந்தாலுமே அதுக்கு விஜய் தான் காரணம். நல்லது நடந்ததுன்னா என்ன, கெட்டது நடந்தாலுமே அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம் அப்படி திரும்ப பேசுறாங்க. இதுக்கு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி கிடையாது. இந்த கடைசி நேரத்தில் 2 மணி நேரம் நீங்க வாக்கு இதை கூட்டுங்கன்னு சொன்னார்ல, இவருக்கு எப்படி வாக்கு அளிக்கிறாங்கிறது கூட விஜய் விடுங்க, விஜய்க்கு பக்கத்தில் உள்ளவங்க தான் எழுதி கொடுக்குறாங்க இந்த சஜஷனை. பக்கத்துல உள்ளவங்களுக்கும் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லை, இல்லைன்னா இப்படி ஒரு சஜஷன் வராது. நான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்கேன். வழக்கமா என்ன பண்ணுவோம், 6 மணி வரைக்கும் எலெக்ஷன் வச்சிருக்கோம்ல, கரெக்டா 6 மணி ஆகும்போது கியூல நிக்கிறவங்ககிட்ட கடைசியா நிக்கிறாருல, அவருக்கு டோக்கன் நம்பர் 1 கொடுப்போம், அடுத்தவருக்கு டோக்கன் நம்பர் 2, டோக்கன் நம்பர் 3. அப்ப முன்னாடி நிக்கிறவருக்கு டோக்கன் நம்பர் 138 கொடுக்கலாம். அப்ப அந்த டோக்கன் நம்பர் 1 அந்த 6 மணி வரைக்கும் நிக்கிறவங்களுக்கு அத்தனை பேரையும் ஆட்டோமேட்டிக்கா கவர் பண்றதுக்கு இது இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மணியும் நிதானமாக ஒரு போலிங் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன காரணத்துக்காக கடைசி நேரத்தில் வேணும்னு சொல்லி கேட்டார். இதுக்கு எனக்கு எந்த லாஜிக்குமே புரியல. பொருள் அப்படி சொல்றதுனால சில பேர் சந்தோஷப்பட்டுருவான்னு சொல்லி நினைச்சு செஞ்சாரா? கொஞ்சம் சிறுவள்ளித்தனமா இருக்கு இந்த மாதிரியான இதெல்லாம். அதனால அவங்களுடைய இதுவும் பேச்சுக்களும் அது மாதிரி சிறுவள்ளித்தனமா தான் இருக்கு. உலகமே எங்களுக்கு நீங்க சொன்ன அந்த வாதத்தையும்ல தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. வாக்களிக்க செல்பவர்களை தடுத்தார்கள், பேருந்துகள் இயக்கப்படல, பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தா இன்னும் கூடுதல் சதவீதம் போய் எல்லாரும் வாக்களித்திருக்க முடியும் அப்படிங்கிற பார்வைகளையும் கூட முன் வச்சாங்களே. அப்ப நான் கூட கேள்விப்பட்டேன், பிளைட்ல 16 லட்சம் பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு யாரோ சொன்னாங்களா? நம்பிடுவோமா எல்லாத்தையும்? இதெல்லாம் அதான் நான் சொல்றேன்ல, ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அப்ரோச் அவங்க கிட்ட இல்லை. அதுதான் உண்மை. அதனால அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பேசுறது இட்ஸ் a waste of time. தொடர்ந்து பேசலாம் திரு பாலச்சந்திரன்.